ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அரிஃபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கீமா ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் வாங்க. 250 கிராம் கீமா எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பொட்டேட்டோ வந்து க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் பீஸ் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா 3 தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொரியண்டர் லீவ்ஸ் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது பச்சை மிளகா வந்து காரம் இல்லாத பச்சை மிளகா 2 நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆஃப் லெமன் எடுத்துருக்கேன். இது ஆஃப்லேயே ஆஃப் தான் இருக்குது, லெமன் எடுத்திருக்கேன் நான். அப்போ ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கொரியண்டர் பவுடர் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம க்ரஷ் பண்ணி அரைச்சிருக்குது, வீட்டிலே அரைச்சது தான் இது. இது நார்மலாக இருக்க பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. முழு மல்லியை வந்து வறுத்து அதை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி அரைச்சி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் வெறும் 1 டீஸ்பூன் தான் எடுத்திருப்பேன். கசூரி மேத்தி வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நம்ம கடைசியாக சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வாங்க செய்முறையை பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கர் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடானது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் வந்து தண்ணி நிறையா விட்டுருக்கும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆனதும் அதுக்கப்புறமா ஃப்ளேமை லோ பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. ஒரு மாதிரி பிங்கிஷ் கலரில் வரணும். பிங்கிஷ் கோல்டன் கலரில் தான் வரணும். வெங்காயம் வதங்கி ப்ரௌன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. வெங்காயம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் மட்டன் பிடிக்கலையோ அவங்க கூட இதை வந்து விரும்பி சாப்பிடுவீங்க. மட்டனோட ஃப்ளேவர் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு வருது. சில பேர் இருப்பீங்களா மட்டனோட ஃப்ளேவரே பிடிக்காது, மட்டன் சாப்பிடாமல் இருப்பீங்களா, அவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு, கோல்டன் பிங்கிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கி எடுத்துக்கணும். பச்சை வாசம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெசிபியோட டேஸ்ட்டே வீணாக போயிடும். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் இல்லாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. அப்புறம் அதை நல்லா வதங்கணுங்கிறதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் வரும். அப்புறம் உங்களோட ரெசிபியே கெட்டு போய்டும் அதில். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்ல ஒரு வாசம் வருது பாருங்கள், வதங்கிடுச்சு நல்லா. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த மின்ஸ் பண்ணி வச்சுருக்க மட்டன் இருக்கு இல்லையா, அதாவது கீமா, அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த கீமா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேயே நல்லா குக் ஆகணும். ஸோ அந்த கீமாவில் வந்து அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கீமாவும் நல்லா அந்த ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி ஒயிட் கலர் மாதிரி வரும். அந்த மட்டன் கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெயிலே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். கீமா நல்லா வதங்கி வரவும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி அதேமாரி தான் ஹை ஃப்ளேமில் வச்சு அது வதக்கி எடுங்க. அதுலேயும் தண்ணி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஆனால் கிண்டி விட்டுட்டே இருங்க. விட்டிங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு அதை வதக்கிடுங்க. அதோடய பச்சை வாசமும் போகணும். தக்காளியோட பச்சை வாசம் இல்லாமல் பார்த்துக்கோங்க.
அப்புறம் இதில் வந்து நம்ம கரம் மசாலா போடணும். நான் கரம் மசாலா வந்து சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இன்க்ரீடியண்ட்டில் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் கரம் மசாலா வந்து இதில் சேர்த்துக்கணும். ஸோ கரம் மசாலா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள். இதை வந்து நல்லா அந்த கீமாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே தான் அந்த கரம் மசாலாவும் போட்டுக்கணும். கரம் மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் நல்லா ஆயிலே குக் ஆகணும். ஆயிலே குக் ஆச்சு அப்படின்னா தான் அது அந்த கீமாவுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா மசாலாவோட பச்சை வாசம் மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. நல்லா குக்காகி வந்துருச்சு. இப்போ வந்து நான் இதில் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அது கூடவே க்ரீன் பீஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா கீமாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி விட்டுக்கோங்க. இது குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னாக்கா நம்ம இதை இப்போ குக்கரோட லிட்டு வந்து கவர் பண்ணி 2 விசில் விட போகிறோம். நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அடி பிடிச்சிடும். அதனால தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி இந்த அளவுக்கு இருக்கணும். எதுக்குன்னா இது ஒரு செமி கிரேவி தான் இது. இந்த அளவுக்கு இருந்தால் அடி பிடிக்காமல் வரும். இப்போ குக்கர் லிட்டை வந்து கவர் பண்ணிக்கலாம். நம்ம 2 விசில் விட்டிங்கன்னா போதும். ஏற்கனவே வந்து கீமா வந்து ஆஃப் குக் ஆகிருக்கு எண்ணெயில். நம்ம இதுக்கு மேலே 2 விசில் விட்டாலே ப்ராப்பராக ரெடியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குக் ஆகிருக்கும். இதை நான் வந்து ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் பேன் ஒரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த கொரியண்டர் பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் கொஞ்சம் குக் பண்ண விடுங்க. அப்போ தான் அந்த கொரியண்டர் பவுடர் பச்சை ஸ்மெல் போகும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம கொரியண்டர் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாப் பண்ணி வச்சுருக்க லீவ்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கிரேவிக்கு. கீமா எப்படி குக்காகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் கொரியண்டர் லீவ்ஸ் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த காரம் இல்லாத பச்சை மிளகா சொன்னேன் இல்லையா, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா அதோட ஃப்ளேவர் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதையும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த பேனை கூட கவர் பண்ணி லிட்டு கவர் பண்ணி இதையும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ண போகிறோம். லோ ஃப்ளேமில் வைங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த 2 மினிட்ஸ் வச்சிங்கனாலே போதும், அது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ நான் லிட்டு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குல்ல. கீமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கீ ரைஸ் ஒரு ஜீரா ரைஸ் இல்லை ரொட்டி கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சுவையான ஒரு ரெசிபி தான் இது. ரொம்ப ஈஸியாக குக் பண்ணுற ரெசிபி தான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலி இதில் வந்து ஃபைனல் டச்சாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே மேலாவாக தூவி விட்டுருங்க. இதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த கிரேவியோட. அப்புறம் வந்து லெமன் வந்து லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டால் போதும். இதை அப்படியே கிரேவியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கவே அழகாக இருக்கு இல்லையா அந்த கிரேவி. பார்க்க சாப்பிடும் போதும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இதை ஃபோட்டோ எடுத்து உங்களோட இன்ஸ்டா ஸ்டோரிஸில் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி என்னை டேக் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.